நல்லா மொறு மொறுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான அரிசி தட்டையோட ரெசிபி பார்த்துடலாம். இது செய்யறதுக்கு மிக்சர் ஜாரில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து கொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசி மாவு கூட ஊற வச்ச கடலைப்பருப்பு, அரைச்ச விழுது, சீரகம், வெள்ளை எள்ளு, காஷ்மீரி மசாலா, கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பட்டர் இல்லைனா நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடுதண்ணி சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர்லேயோ இல்லை பிளேட்லேயோ ஆயிலில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டையை தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் தட்டாதீங்க, ரொம்ப லேசாகவும் தட்டாதீங்க, மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூடான ஆயிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கம்ப்ளீட்டாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இடையிலே எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான தட்டை வடை ரெடி ஆகிடும். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். பாய்.